நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட். மயிலாடுதுறையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 655 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட பணிகளையும் தொடங்கி வைக்கிறார். அது குறித்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜாராம் இணைந்திருக்கிறார். ராஜாராம், இன்று தொடங்கி வைக்கிற இந்த நலத்திட்ட பணிகள் குறித்து விளக்கமா சொல்லுங்க. அதாவது மணிமாறன், முதலாவதாக அதாவது மயிலாடுதுறை மக்களின் நீண்ட ஆண்டுகள் கோரிக்கை எடுத்து தமிழகத்தின் 38வது மாவட்டமாக மயிலாடுதுறை மாவட்டம் கடந்த 2020ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. இப்ப மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் நடைபெற்று வருகிற நிலையில் சுமார் 114 கோடி மதிப்பீட்டில 114 கோடி மதிப்பீட்டில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கட்டப்பட்டு வருகிறது. இந்த கட்டிட பணிகள் நிறைவடைந்த நிலையில் தற்போது தமிழக முதல்வர் இந்த கட்டிடத்தை திறந்து வைத்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இந்த அருகில் உள்ள பிரம்மாண்டமான விழா மேடைகள் அமைக்கப்பட்டு மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை ஆகிய 3 மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 12,653 பயனாளிகளுக்கு 655 கோடி மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கிறார். மேலும் இவர் முதலமைச்சர் வருகையை ஒட்டி IG கார்த்திகேயன் தலைமையில் 1745 போலீஸ்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. பிறகு இந்த நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பிறகு தரை மார்க்கமாக மயிலாடுதுறை ரயில்வே நிலையம் சென்று அங்கிருந்து ரயில் மூலம் சென்னை செல்ல உள்ளார். மணிவாரம் 655 கோடி ரூபாயில பண்ண போற அந்த நலத்திட்டங்கள் சொன்னீங்க இல்லையா, அதை பத்தி விளக்கமா சொல்ல. என்னென்ன திட்டங்கள் கிடைக்க போகுது, மக்களுக்கு அதன் மூலமாக என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது? அதாவது மணிமாறன், அந்த 3 மாவட்டங்களை சேர்த்து சுமார் 71 கட்டிடங்கள், முடிக்கப்பட்ட கட்டிடங்களை இன்று திறந்து வைக்கிறார். அது மட்டுமல்லாமல் புதிய கட்டிடத்திற்கும், அந்த 3 மாவட்டத்திற்கும் சுமார் புதிய கட்டிடத்திற்கும் 40 கட்டிடத்திற்கு அடிக்கல் பணியை தொடங்கி வைக்கிறார். அதே போன்று 12,573 பயனாளிகளுக்கு, அதாவது நலத்திட்ட உதவிகளான பட்டா மாறுதல் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 2 சக்கர வாகனங்கள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தமிழக முதல்வர் வழங்க உள்ளார். முதல்வரின் வருகையை விட்டு மயிலாடுதுறை பலத்த பாதுகாப்பு போட்டு மேலும் இந்த மயிலாடுதுறை மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி புதிய பிரம்மாண்ட கட்டிடம் அமைக்கப்பட்டு அதை தமிழக முதல்வர் திறக்க இருப்பது மயிலாடுதுறையில் ஒரு விழாக்கோலம் பூண்டுள்ளதான் காணப்படுகிறது. மணிமாறன், நலத்திட்ட பணிகள், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திறப்பு இதெல்லாம் தாண்டி வேறு என்னென்ன நிகழ்வுகள் பங்கு கொள்கிறார் முதலமைச்சர்? அதாவது மணிமாறன், தமிழக முதல்வர் இந்த நிகழ்ச்சிக்காக நேற்று மாலையே சீர்காழி வந்தடைந்தார். சீர்காழி வந்தடைந்த பிறகு திருவன்காட்டில் தங்கியிருந்தார். இன்று காலை 10:30 மணி அளவில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கார். வந்த பிறகு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பிறகு மதியம் 1:30 அளவில் சென்னை செல்ல வருகிறார். இந்த நிகழ்ச்சியை தவிர மற்ற நிகழ்ச்சிகள் எதுவும் அவருக்காக திட்டமிடப்படவில்லை. மணிமாறன், விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி ராஜாராம். நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட்.